இல்ல வேண்டாம். இல்லம்மா, எதுக்கும் நான் டாக்டரை கூப்பிடுறேன். வேண்டான்னு சொல்றேன்ல, விடுங்க. அக்கா, நான் தான் ராகேஷ் பேசுறேன்க்கா. சொல்லுங்க தம்பி. அக்கா, நீங்க எங்க இருக்கீங்கக்கா? இங்கதான்ப்பா, சார் வீட்ல. அங்க பத்மினி இருக்கால்ல? இங்கதான்ப்பா இருக்க. அக்கா, நான் ஃபோன் பண்ணா அவ கட் பண்ணிக்கிட்டே இருக்கா. என்னன்னு தெரியல. அது உங்க மேல ரொம்ப கோவமா இருக்குப்பா. என்ன தம்பி இப்படி பண்ணிட்டீங்க? அவ்வளவு தூரம் சொல்லி எல்லாம் நல்லதானே போயிட்டு இருந்தது. அப்புறம் திடீர்னு மனசு மாறிட்டீங்களே. பாவம், அது எப்படி ஆயிடுச்சு தெரியுமா? இப்ப கூட அதுக்கு எப்ப வழி வரும்னு தெரியாத சூழ்நிலையில இருக்கு. இந்த நேரத்துல நீங்க கூட இருந்ததானப்பா நல்லா இருக்கு. நிறுத்துங்க. யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர்கிட்ட. ஹலோ அக்கா. அக்கா, உங்களை யார் அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னது? இல்லம்மா, அது வந்து பேசாதீங்க. நீங்க தான் இங்க இருந்து அந்த வீட்டுக்கு உழவு சொல்றதா? ஐயோ இல்லம்மா. முதல்ல இங்க இருந்து வெளியில போங்க. ஐயோ என்னம்மா நீ? ஏதோ நீங்க 2 வார்த்தை சொன்னீங்க, அதை என் புருஷன் கேட்டாரு. சரி, நானும் நல்லதுதானே சொல்றீங்கன்னு சும்மா இருந்தேன். அதுக்காக இந்த வீட்டு நிர்வாகத்தை உங்க கையில எடுத்துப்பீங்களா? இல்லம்மா, நான் வந்து முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அம்மா, போங்கன்னு சொல்றேன்ல. உனக்கு வழி வர மாதிரி இருக்கு நீ. அம்மா, என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீங்க இடத்த காலி பண்ணுங்க. வீட்டுல வேற யாருமே இல்லையம்மா. இப்ப நீங்க எங்க இருந்து போக போறீங்களா இல்லையா? போங்க. ஏமா, எங்க அம்மாவை எந்த ரூம்ல உட்கார வச்சிருக்கீங்க? சார், நீங்க தானே சார் சொன்னீங்க நான் சொன்னதுக்கு அப்புறமா அட்மிஷன் போடுங்கன்னு. அதான் ரிசப்ஷன்ல உட்கார வச்சிருக்கோம் சார். சரி. எக்ஸ்கியூஸ் மீ, நான் டாக்டர் வேணுகோபாலுக்கு வேண்டப்பட்ட ஆளு. எங்க அம்மாவை இங்க ஸ்பெஷல் வார்டில் அட்மிட் பண்ணணும். டாக்டர் இப்பதான் பேசினாரு. அட்மிஷன் போட சொல்லிட்டாரு. அதோட எங்க அம்மாவை 24 hours கூடவே இருந்து பாத்துக்கிற மாதிரி ஒரு நர்ஸ் வேணும். அதுவும் சொல்லியிருக்காரு. தேங்க்யூ.
இந்தாங்க இது அட்வான்ஸ் ஓகே வச்சுக்கோங்க. சார். நீங்க ரூம்ல விட்டுட்டு வாங்க, நான் அதுக்குள்ள ரிசிப்ட் போட்டு வைக்கிறேன். வாட் பாய், மேடம். இவங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு வாங்க. சரிங்க மேடம். உட்காருங்கம்மா. பார்த்து. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன் மேம். இந்த வார்டுக்காக என்ன ஸ்பெஷல் டியூட்டி போட்டிருக்காங்க சார். நான் இங்கே ஃபுல் டைம் இருந்து பார்த்துப்பேன். இங்க ரூம்லாம் எப்படி நல்லா ஃபுல் இருக்கும்ல? ஏசி ரூம் சார். நீங்களும் இன்னொருத்தர் மாறி மாறி பார்த்துப்பீங்களா? பார்த்துப்போம் சார். இந்த பாருங்கம்மா, உங்களுக்கு எவ்வளவு வேணாலும் பணம் தரேன். எங்க அம்மாவை நல்லா பார்த்துக்கணும். டாக்டர் கிட்ட நான் பேசிட்டேன். ஃபுல் செக்அப் பண்ணிடுவாரு. என்னென்ன டெஸ்ட் இருக்கோ, என்னென்ன ஆபரேஷன் பண்ணுமோ எல்லாத்தையும் பண்ணிடுவாரு. ஓகே சார். எவ்வளவு செலவானாலும் நான் பார்த்துக்கிறேன். எங்க அம்மாவை சரி பண்ணி அனுப்ப வேண்டியது உங்க பொறுப்பு. நீங்கள் கவலையே படாதீங்க சார். ஏன்னா டாக்டர் ரொம்ப நல்லவர், கைராசியானவர். பாட்டி அம்மாவை ஃபுல்லாக கியூர் பண்ணி அனுப்பிடலாம். எக்ஸ்கியூஸ் மீ சார். பாத்தீங்கல்ல எவ்வளவு ஏற்பாடு பண்ணிருக்கேன்னு. இதெல்லாம் விட்டுட்டு அந்த மாட்டு கொட்டைகையில போயிருக்கணும்னு சொல்றீங்க? மாட்டு கொட்டைகையா இருந்தாலும் அங்க இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இருக்கு. அப்படின்னா எனக்கு மனசாட்சி இல்லைன்னு சொல்றீங்களா? இருக்கா இல்லையான்னு உனக்கு தெரியணும். இதுல என்ன சந்தேகம்? அதானே, எவ்வளவு செஞ்சாலும் உங்ககிட்ட நல்ல பேர் எடுக்க முடியாது. அந்த அளவுக்கு உங்க மனசை மாத்தி வச்சிருக்காங்க. நீங்க எனக்கு சர்டிபிகேட் கொடுக்கணுங்கிறதுக்காகலாம் நான் இதெல்லாம் பண்ணல. ஒரு அம்மாவுக்கு மகன் செய்ய வேண்டிய கடமையை செய்யறேன், அவ்வளவுதான். சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதப்பா. நீயா எதுவும் பண்ணல, உன்னை நான் தான் பண்ண வச்சிருக்கேன். ஏன் உசுரோன்னு எனக்கு வெள்ளக்கட்டு இல்லப்பா. ஆனா நான் உசுரோட இருக்கணும்னு அவசியம் இருக்கு. அதனால நீ என்ன சொன்னாலும் அதெல்லாம் காதுல வாங்காம அமைதியா இருப்பேன். என்ன பண்ணாலும் இந்த நக்கல் நையாண்டிக்கு மட்டும் குறைச்சல் இல்ல. ஏன்னா நீ இருக்கிற இடம் அப்படி. வசந்தா சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். இங்க பாருமா. சொல்லுங்க சார். என்ன கேட்காம யாரையும் உங்களை பார்க்க அலோவ் பண்ணக்கூடாது. ஓகே சார். ஐயோ, அங்கேயே வச்சுட்டு வந்துட்டோமா? யார்கிட்ட பேசிட்டு இருக்கீங்க? உங்க வீட்டுக்காரர்கிட்டமா? உங்களை யார் அவருக்கு ஃபோன் பண்ண சொன்னது? இல்லம்மா, அது வந்து பேசாதீங்க. நீங்க தான் இங்க இருந்து அந்த வீட்டுக்கு உளவு சொல்றதா? ஐயோ இல்லம்மா.
ஐயோ அம்மா ஐயோ 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 அம்மா ஐயோ பத்மினி என்னம்மா என்னாச்சு வயிறு ரொம்ப வலிக்குது ஐயோ என்னம்மா பிரசவ வலி ஆரம்பிச்சிருச்சு போல இருக்கு ஆமா அப்படிதாங்க இருக்கு ஐயோ எல்லா கதவையும் சாத்தி வச்சிருக்கியம்மா எழுந்து வந்து தோறுமா ஐயோ என்னால ஒரு அடி கூட நகர முடியல வலி தாங்க முடியல என்னால அம்மா சரி சரி இரு இதோ வந்துடுறேன் நீ பயப்படாத சீக்கிரம் வாங்கம்மா பாத்துமா பாத்துமா பாத்து ஜாக்கிரதை.
விஜய் சார் இருக்காரா? நான் கவிதா, ஆடிட்டிங் விஷயமா வந்திருக்கேன். நீங்க மௌன விரதம் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன், கரெக்டா? பரவாயில்லங்க, இப்பெல்லாம் இந்த மாதிரி யாருமே மௌன விரதம் இருக்கிறது இல்ல. நல்ல விஷயத்துக்கு வேண்டிட்டு மௌன விரதம் இருந்தா கண்டிப்பா நம்மளோட வேண்டுதல் நிறைவேறுமா? ஹலோ, என்னங்க ஆச்சு? எதுக்கு அழுகுறீங்க? நான் ஏதாவது தப்பா கேட்டுட்டேனா? சொல்லுங்க ப்ளீஸ். ஹலோ. வாங்க சார். என் வீட்டுக்கு வந்துட்டு என்ன வாங்கன்னு கூப்பிடுறீங்களா? நித்யா, என்னாச்சு? இல்ல, நான் இவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன், திடீர்னு அழுதுட்டாங்க. அதான் என்னன்னு தெரியல. இவ என் தங்கச்சி நித்யாங்க. ஒரு சின்ன இன்சிடென்ட்ல இவளுக்கு வாய்ஸ் போயிடுச்சு. இப்ப இவளால பேச முடியாது. சாரி நித்யா, எனக்கு இதெல்லாம் தெரியாது. யார் நித்யா, உன் ஃப்ரெண்டா? இல்லம்மா, இவங்க ஆடிட்டர் ஆபீஸ்ல வேலை பார்க்கறாங்க. ஆடிட்டிங் விஷயமா வந்திருக்காங்க. இவங்க என் அம்மா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்மா, உட்காருமா, உட்காரு. நித்யா, இந்த நித்யா, என்னடி ஏன் ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? ஆண்டி, நித்யா பத்தி தெரியாம அவங்க கிட்ட பேசிட்டேன், அதான் ஃபீல் பண்றாங்க. பட் நீங்க யாரும் கவலைப்படாதீங்க. எங்க அப்பாவோட ஃப்ரெண்டு ஒருத்தர் யூஎஸ்ல இருக்காரு, ஃபேமஸ் இஎன்டி டாக்டர். நாம அவர்கிட்ட கூட்டிட்டு போய் காமிச்சா கண்டிப்பா நித்யாவை கியூர் பண்ணிடுவாரு. அந்த ஒரு விஷயம் மட்டும் நடந்துருச்சுன்னா அதை விட எங்களுக்கு வேற என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? நித்யா விஷயத்த இனி விட்டுருங்க ஆண்டி, அது கூடிய சீக்கிரமே சரியாயிடும். அது என்னோட பொறுப்பு. சார், சிஸ்டம் எங்க இருக்கு? அந்த ரூம்ல இருக்கு. நித்யா, நான் ஒர்க் முடிக்கிற வரைக்கும் என் கூட இருப்பீங்களா? இங்க பாருங்க நித்யா, முதல்ல நீங்க மூஞ்சி இந்த மாதிரி டல்லா வச்சுக்க கூடாது. அழகான பொண்ணுங்க சோகமா இருந்தா ஓசான்ல ஹோல் பெருசாயிடும்னு சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்சிருக்காங்க. எந்த சயின்டிஸ்ட்னு கேக்குறீங்களா? ஏன் என்ன பார்த்தா சயின்டிஸ்ட் மாதிரி தெரியலையா? ஓகே ஓகே குட். நீங்க சிரிச்ச பிறகுதான் ரொம்ப அழகா இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு ஏதாவது ஒர்க் இருக்கா? அப்ப வாங்க என் கூட. சஞ்சய், என்னம்மா? யாரா அந்த பொண்ணு? வந்த 5 நிமிஷத்துக்குள்ள எல்லார்கிட்டயும் சகஜமா பேசி பழகுறா. எனக்கே எதுவும் தெரியாதுமா, ஆடிட்டர் ஆபீஸ்ல தான் பார்த்தேன். ஓ, சார், உங்க அக்கவுண்ட்ஸ்ல எந்த ஃபோல்டர்ல இருக்கு? அதுல டிஎஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க, அதுல தான் இருக்கு. சஞ்சய் சார், இந்த கணக்கு வழக்கெல்லாம் பக்காவா பார்த்து முடிக்கிறதுக்கு எப்படியும் ஒரு மாசம் ஆயிடும். ஆடிட்டர் சொன்னாரு. இனிமே நான் டெய்லி இங்க வர வேண்டியதா இருக்கும். இந்தம்மா ஜூஸ் எடுத்துக்கோ. எதுக்கு ஆண்டி இதெல்லாம்? குடிக்கலாம். என்ன ஜோக்கா? ஆண்டி கையால ஈவினிங் டிஃபன் சாப்பிட போறோமே, இந்த நேரத்துல எதுக்குன்னு தான் கேட்டேன். என்ன ஆண்டி அப்படி பாக்குறீங்க? டிஃபன் குடிப்பீங்கல்ல? ஐயோ, என்னம்மா நீ? என்ன வேணும்னு சொல்லி செஞ்சு தரேன். நீங்க எது செஞ்சாலும் நல்லா இருக்குன்னு தெரியுதே. ஐஸ் ஓவரா இருக்கே. கூல் ட்ரிங்க்ஸ் சொன்னேன். ஹலோ, நான் ஒன்னும் போய் சொல்லங்க. ஓங்க தாங்க நீங்க வளர்ந்துருக்கத பார்த்தா தெரியல ஆண்டி சமையல் சூப்பரா இருக்கும்னு. அதான் சொன்னேன்.